Thank you, sir. Thank you, Chairman, sir, for permitting me. மாண்புமிகு தலைவர் அவர்களே, இந்த தேசிய நீர்வழிகள் மசோதா 2015 குறித்து நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்க அனுமதி அளித்ததற்கு நன்றி. இந்த விவாதத்தில் பேச வாய்ப்பு வழங்கிய என் கட்சித் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மசோதா தற்போதுள்ள 5 தேசிய நீர்வழிகளுடன் 24 மாநிலங்களில் பரவியுள்ள மேலும் 106 புதிய உள்நாட்டு நீர்வழிகளை தேசிய நீர்வழிகளாக அறிவிக்க முன்வருகிறது. இதனை பற்றி குறிப்பிட வேண்டியது முக்கியம். முதல் தேசிய நீர்வழி சட்டம் 1982ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இது உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் முதல் மேற்கு வங்காளத்தின் ஹால்தியா வரை கங்கை, பாகீரதி, ஹூக்ளி ஆற்று பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த மசோதா இந்நீர்வழிகளை கப்பல் போக்குவரத்து மற்றும் வழிநடத்தல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக ஒழுங்குபடுத்தவும் மேம்படுத்தவும் முனைகிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் சுமார் 40% சாலை விபத்துகளுக்கு காரணமாக உள்ளன என்பது கவலைக்குரியது. பொருட்கள் போக்குவரத்து முக்கிய காரணமாக இருப்பதால் பல மதிப்புமிக்க உயிர்கள் இழக்கப்படுகின்றன. விபத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டிய கட்டாயமும் உள்ளது. இதனால் அரசின் வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது. தேசிய நீர்வழிகள் செயல்பாட்டிற்கு வந்தால் அது பாதுகாப்பான போக்குவரத்து முறையா இருக்கும். சாலை விபத்துகள் குறையும், உயிர் இழப்புகள் குறையும், மேலும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உதவும். இதன் மூலம் வெளிநாட்டு வருமானமும் கிடைக்கும். இந்த மசோதாவை ஆதரிக்கும் போது ஒரு முக்கியமான கவலை என்னவென்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளும் நிரந்தர நீரோட்டம் உள்ளவை அல்ல. பல நதிகள் காலநிலை சார்ந்தவை. அவற்றின் ஆழம் போதுமானதா என்பதை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். இதுகுறித்து அமைச்சர் அவர்களின் கருத்தை அறிய விரும்புகிறேன். இந்த மசோதாவின் அட்டவணையில் பக்கிங்ஹாம் கால்வாய் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது பல அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்தும் இந்த நீர்வழி மேம்படுத்தப்படவில்லை. அரசு இதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கங்கை ஆற்றில் உள்ள தேசிய நீர்வழி ஒரு பகுதியில் சுமார் 50 தற்காலிக மிதக்கும் பாலங்கள் உள்ளன. நீர்வழிகளை பெரிய அளவில் மேம்படுத்தும் போது இப்பாலங்களின் நிலை என்ன? அகற்றப்படுமா? இதுகுறித்து அரசு விளக்கம் தர வேண்டும். மேலும் நதிக்கரையோரத்தில் வாழும் மீனவர்கள் மற்றும் படகு இயக்கும் சமூகங்களின் வாழ்வு முழுவதும் இந்த நதிகளை சார்ந்துள்ளது. நீர்வழிகள் மேம்படுத்தப்பட்டால் அவர்கள் பாதிக்கப்படலாம். எனவே அரசு முதலில் அவர்களை மறுவாழ்வு அளித்து பின்னர் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நீர்வழி போக்குவரத்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது. இதுவே இந்த மசோதாவை ஆதரிக்க முக்கிய காரணம். அனைத்து நீர்வழிகளும் செயல்பாட்டிற்கு வந்தால் காற்று மாசுபாடு குறையும். எதிர்கால தலைமுறைக்கு சுத்தமான சுற்றுச்சூழலை வழங்குவது நமது பொறுப்பு. 2010ஆம் ஆண்டு மும்பை கடற்கரைக்கு அருகில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு சம்பவத்தையும் நினைவுகூர விரும்புகிறேன். இப்படிப்பட்ட எண்ணெய் கசிவுகள் கடல் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகும். எனவே எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த சில கருத்துக்களுடன் இந்த மசோதாவை மீண்டும் ஒருமுறை ஆதரித்து வரவேற்கிறேன். நன்றி. And welcome this bill. Thank you, sir. சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.